அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சஃப் வந்து அணிவகுக்கிறாங்க. இந்த பக்கம் முஸ்ரிக்குகளுடைய சஃப்புகள் இருக்குது, ஒரு டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஃப்பும் இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் கூட என்ன நடக்குது, அதாவது காஃபிர்களுடைய அந்த இது இருக்கு இல்லையா, படை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உத்துபா பின் ரபியா அப்படிங்கிற அந்த ஆள் இருக்கிறாருல்ல, அதான் சொன்னல, அவர் வந்து ஓரளவுக்கு சென்சிபிளாக யோசிக்கக்கூடியவர், அதாவது கொஞ்சமாவது ஒரு நியாயம் தர்மத்தை பார்க்கக்கூடியவர், ஒரு நியாயமான ஒரு மனசாட்சி இருக்கிற ஆள். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அப்போ கூட வந்து அவர் சொல்கிறார் அபூஜெஹல்கிட்ட, போரை அவாய்ட் பண்ணிடு, ஏன் தேவையில்லாமல் நம்ம இது பண்ணோம், தேவையில்லை, இந்த சண்டையை அவாய்ட் பண்ணிடு, அபூ சுஃபியானை காப்பாற்ற வந்தோம், அவர் தான் போயிட்டாரு, நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதை தூரத்துலேருந்து ரசூல்லா பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க ரசூல்லா உத்பா பின் ரபியாவை காட்டி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிவப்பு ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய இவரிடம்தான் அங்கே கூட்டத்திலேயே நன்மைன்னு யார் இடமாவது இருக்குதுன்னா அது இந்த ஆள்கிட்ட தான், அந்த கேங்கிலேயே நல்லவன்னு ஒரு ஆள் இருந்தால் அது இந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க. இவருடைய பேச்சு அந்த கூட்டத்தினர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இவங்க உருப்பிட்டு இருப்பாங்க, இவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல அவன் என்ன உபதேசம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உத்துபா பின் ரபியா அவர் என்ன உபதேசம் பண்ணுறாரு அப்படின்னா, அபூஜெஹல் என்ன சொல்கிறான், என்ன பொட்டைங்கன்னு அதாவது நாங்கள் பொட்டை பசங்கன்னு சொல்லி ஊரில் போய் நாங்கள் சொல்ல மாட்டாங்களா, பெண்கள்லாம் கேட்பாங்களா, சண்டைக்கு போனீங்களா, என்னடா பண்ணீங்கன்னு சொல்லி பொம்பளைங்கள்லாம் கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, நான் வந்து பேசி குழப்பி விட்டேன்னு நீங்கள் சொல்லிடுங்க, அதாவது கோழைகள்ங்கிற அந்த பட்டத்தை நான் சுமந்துக்கிறேன், நீங்கள் சொல்லுங்க உத்துபா வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிடுங்க, இந்த சண்டையை தவிர்த்து விடுங்கள், நமது வேலை முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை என்றால் நாம் என்ன பண்ணோம், நம்ம சகோதரர்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை பண்ணிக்கிட்டோம், நம்ம வந்து ரத்தம் ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய அந்த காலாகாலத்துக்கு இந்த பகை வந்து தொடர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ உடனே அபூஜெஹல் வந்து ஒரு வார்த்தை பேசணுன்னு இவருக்கு சுருன்னு கோபம் வந்துடுது. என்ன அப்படின்னா, இவருடைய மகன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இருக்கிறார், அவர் இஸ்லாத்தை வந்து அவர் ஏற்றுக்கிறார். அதை கேட்டோம், அதை பார்த்துட்டு இவன் அபூஜெஹல் என்னங்கிறான், ஒரே ஒரு கமெண்ட் விடுறான், ஏன் உன் பையனை பார்த்தவொன்னே உனக்கு ஆட்டம் கண்டுருச்சா அப்படிங்கிறான். முகமதுடைய கூட்டத்தில் உன் பையன் மூஞ்ச பார்த்தவொன்னே உனக்கு அப்படியே பேக் அடிக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ண உடனே அது வந்து அவன் மறுபடியும் பார்த்து மக்களை பார்த்து சொல்கிறான், இங்கே பாருங்க, இருக்கிறது தம்ம துண்டு கூட்டம், முகமது அவங்களுடைய இருக்கக்கூடிய கூட்டம், இந்த கூட்டத்துக்கு கூட போய் இவர் சண்டை போடுறாம இவர் சண்டையை தவிர்க்கிறான், சண்டையை தவிர்த்தா யாருக்கு நல்லது, முகமதுக்கு தானே நல்லது, ஏதோ நம்ம உயிரிழப்பை இவர் பாதுகாக்க வர்ற மாதிரி இவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி உசுப்பேற்றி ஒன்னொன்னே. அப்போ ஏற்கனவே அந்த பனு நக்லா அவங்களுடைய அந்த சம்பவம் இருக்குல்ல, அதாவது ரசூலுல்லாஹ் வந்து ஒரு கூட்டத்தை வந்து அனுப்பி வேவு மட்டும்தான் பார்த்துட்டு சொல்லுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, அம்பு எரிஞ்சு அம்ரு பின் ஹல்ரமி அப்படிங்கிற ஒருத்தனை வந்து கொன்றுவாங்க. அப்போ அவனுடைய சகோதரன் இருக்கிறான்ல, அவன் இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கிறான், அவன் மறுபடியும் வந்து நெஞ்சா அடிச்சுக்கிட்டு எங்கள் அண்ணன் ரத்தத்துக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவன் மறுபடியும் உசுப்பேற்றின உடனே இவர் என்ன பண்ணுறாரு, நீ என்ன கோலை ஆகிட்டியா அப்படின்ன உடனே இவர் ரோசம் வந்துட்டு சொல்கிறாரு, யார் கோலைங்கிறது இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, போர் ஸ்டார்ட் ஆகட்டும், யார் கோலைங்கிறது நீங்கள் பார்ப்பீங்கன்ன உடனே இவர் முதல்ல களத்தில் இறங்குறது, அடுத்த நாள் யார் இறங்குறான், இவர் தான் இறங்குறாரு, யார் உத்துபா பின் ரபியாவும் அவருடைய சகோதரர் ஷைபா பின் ரபியாவும், அப்போ உத்துபாவுடைய மகன் வலீத் பின் உத்துபா, இவங்க 3 பேரும் தான் இறங்குறாங்க. இப்போ இந்த போரில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு அரபுகிட்ட ஒரு வழக்கம் இருக்குது, அதாவது அந்த 2 படைப்பிரிவினரும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி முபாசிரத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முபாசிரத் அப்படின்னு சொல்லி ஒத்தைக்கு ஒத்த முதல்ல சண்டை போட்டுக்கலாம், அவன் தைரியமாக இருக்கிறோம் முதல்ல வாங்க. அதான் போர்லைங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆள் கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லார் கையிலையும் எல்லார்கிட்டையும் சண்டைக்கு ஆள் கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது, கையிலேயே சிக்காமல் கூட போயிடலாம், நீங்கள் கிட்ட போவீங்க இன்னொருத்தன் போட்டுருவான், இல்லை ஒரு அம்பு வந்து தாக்கிறோம், உங்கள் கையால் ஒருத்தன் கொல்லுவாங்கிற அந்த கேரண்டி கிடையாது. ஏன்னா போனது 300 பேர், கொல்லப்பட்டது வெறும் 70 பேர். அப்போ 300க்கு 300 பேர் கூட கொல்ல முடியாது, புரியுதுங்களா? அப்போ வந்து சுச்சுவேஷன் வரணும். அப்போ வீரத்தை டிசைட் பண்ணுறது எது அப்படின்னா, ஒத்தைக்கு ஒத்த வா அப்படின்னு சொல்லி அந்த முபாசரத்துங்கிறது, இது வந்து சாதாரண ஆட்கள் யாரும் முன்னாடி வரமாட்டாங்க, பெரிய ஆட்கள் தான் சேலஞ்சுக்கு வருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் கூட இந்த அம்ருங்கிற ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வருவான், உஹது அதாவது அகல் போரில். இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோலைன்னு சொல்லி இவரை குத்தி விட்டுட்டாங்க இல்லையா,
அந்த கடுப்பில் இவர் போய் என்ன பண்ணுறாரு, முபாசரத்துக்கு இவர் இறங்குறாரு, கூப்பிட்றாரு, முபாசரத்துக்கு நான் வரேன், ஏன் கூட மோதுறவங்க யார் அப்படின்ன உடனே ஃபஸ்ட்டு யார் எந்திரிக்கிறா அப்படின்னா இவருடைய மகன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த இதுலேருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோன்னே ரசூலுல்லாஹ் வேணான்றாங்க. எடுத்தோடனே வரலாற்றில் அப்பா பையன் ஃபஸ்ட்டு மோதணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு அலிலேனும் அவங்கள வந்து எந்திரிக்க சொல்கிறாங்க. அலியை நீங்கள் எந்திரிங்க, ஹம்சாவை நீங்கள் எந்திரிங்க, உபைதா இப்னு ஹாரிஸை நீங்கள் எந்திரிங்க. அப்போ இந்த இது எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா அன்சாரிகளில் 3 பேர் ஆல்டர்னேட்டாக எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே இவர் கேட்குறாரு, உத்துபா பின் ரபியா, இவர் கேட்குறாரு, நீங்கள் யாருப்பா அப்படிங்கிறேன். நாங்கள் அன்சாரிகள்ன உடனே நீங்களாம் போங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் பஞ்சாயத்து கிடையாது, எங்களுக்கு நிகரான ஆட்களை அனுப்புங்க, அப்துல் முத்தலீபுடைய ஃபேமிலியிலேருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்திலிருந்து 3 பேரை வந்து அனுப்புகிறாங்க. இது அந்த ஃபஸ்ட்டு யார் போகிறா, அலி ரலியல்லாஹு அவங்க போகிறாங்க, ஹம்சா ரலியல்லாஹு அவங்க போகிறாங்க, உபைதா இப்னு ஹாரிஸுங்கிற இந்த நபித்தோழர் போகிறாங்க. இந்த 3 பேரும் போய் இந்த இடத்துல ஃபைட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உத்துபாவும் உபைதா இப்னு ஹாரிஸ் இருக்கிறார்ல, அவரும் வந்து மோதுறாங்க. அதே மாதிரி ஹம்சா ரலியல்லாஹு அவங்களும் உத்துபாவுடைய தம்பி ஷைபா அவங்களும் மோதுறாங்க. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அவங்களும், அதாவது உத்துபாவுடைய பையன், இளைஞனுக்கு இளைஞனும், வயது முதிர்ந்தவரும், நடுத்தர வயது உள்ளவருக்கும் நடுத்தர வயது இருக்கிறவங்களும், இந்த 3 பேரும் போய் மோதுறாங்க. இதில் வந்து அந்த உத்துபாங்கிறவர் இருக்கார்ல, அந்த ஆள் வந்து உபைதா இப்னு ஹாரிஸ் வந்து காயப்படுத்திடுறாரு. அது நல்ல ஒரு பெரிய காயம். இவருடைய மரணம் பார்த்தீங்கன்னா அந்த காயத்தினால வந்து இந்த பத்ருடைய அந்த ரிட்டர்ன் ஆகுறாங்க இல்லையா, அதில் வந்து இவங்க வந்து மரணிக்கிறாங்க. யார், இந்த உபைதா இப்னு ஹாரிஸுங்கிறவர் வந்து மரணிச்சிடுறாரு. அப்புறம் பின்னாடி அந்த ஸ்பாட்டில் மரணிக்கல, ஹம்சா ரலியல்லாஹு ஒரே போட்டில் போட்டுறாங்க. முதல்ல கொலை பண்ணுறது அலி ரலியல்லாஹு தான் கொலை பண்ணுறாங்க. அலி ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, வலீதுங்கிறவனை ஒரே போட்டில் வெட்டுறாங்க. வெட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த உபைதாங்கிற அவர், அதாவது இந்த உத்துபாங்கிறவர் தனியால் இருக்கிறாரு, ஹாரிஸ் தான் கீழே விழுந்துட்டார்ல, உபைதா இப்னு ஹாரிஸ் கீழே விழுந்துட்டாரு. அப்போ இவர் சார்பாகவும் போய் யார் சண்டை போடுறா, அலி ரலியல்லாஹு சண்டை போடுறதா ஒரு அறிவிப்பு, ஹம்சா ரலியல்லாஹு சண்டை போடுறதா இன்னொரு அறிவிப்பில் வருது. இது 2 விஷயம் நடக்குது. இது பார்த்தீங்கன்னா புகாரில் 3966வது ஹதீஸில் இது இருக்குது. இப்போ இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறுமை நாளில் அல்லாஹ் இடத்துல வழக்கு ஆடுவோம்ல, கேஸ் ஸ்டார்ட் ஆகும். முதல் கேஸே என் கேஸ் தான் அப்படிங்கிற, முதல் கேஸை நான் தான் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லி ரஹமானுக்கு முன்னால் வழக்காடுவதற்கு மண்டியிடுபவர்களில், அல்லாஹ்வுடைய பாதத்தில் போய் சஜிதா செய்வர்களில் நான் தான் முதல் நபராக இருப்பேன் என்று அலி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இது வந்து 3965வது ஹதீஸா சஹீஹுல் புகாரில வருது. இதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், 22வது அத்தியாயத்தில் 19, 20, 21 வசனங்கள்ல இதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், தமது இறைவனை பற்றி தர்க்கம் செய்த 2 பிரிவினர் இதோ உள்ளனர் அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ்வை பற்றி தர்க்கம் செய்து கொண்ட 2 பிரிவினர் பாருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இவங்களை பற்றி தான் அதை பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க. தர்க்கம்னா நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் விவாதத்துக்கு கூப்பிட்றதுன்ட்டு. அப்போ தர்க்கம் வந்து இது அல்லாஹ் எப்படி பயன்படுத்துகிறான் பாருங்கள். இந்த போருக்கு அந்த போகிற அந்த விஷயத்தையும் கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான், தர்க்கம் அப்படிங்கிறான்.